ஹாய் டார்மீஸ், திஸ் இஸ் யோர் பர்னிங் கேர்ள். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கீங்க ஆர்மீஸ்? நல்லா இருக்கீங்களா? போன எபிசோட் அரைமணினானே, ஆமாம் அரைமணி. போன எபிசோட் எதில் விட்டோம்? பீமீன் குக்கு, அதுக்கப்புறம் மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே அரைமணிக்கு நுழைஞ்சிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸோட. நுழைஞ்சிட்டோன்னே மேலேருந்து ஒரு 6 உருவம் இனிமேல் எட்டிப்பாக்க, அண்ணன் நீங்கள் திரும்பி வீட்டுக்கு, அதாவது வீடு தேடி போனீங்கன்னு அப்படி சொல்லிட்டு மணி லாஸ்ட் அதுலேருந்து முடிச்சிருப்பேன். வாங்க நம்ம ஸ்டோரிக்கு ஒரு போடலாம். அப்படி டைம் ஸ்கிப் ஆகி அவங்க இப்போ நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஸ்லீப் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க ரூம் கிட்ட போகிறாங்க. அவங்கவுங்க கொடுத்துருக்க ரூம்குள்ளே போய் அவங்கவுங்க பேர் கூட படுத்துறாங்க. அதாவது ஆரம் மீனா கூட, ஜின் லியா கூட, சுகா கூட, ஜெஹப் நிவி கூட, ஜிம்மின் கிவி கூட, வி லூனா கூட, ஜேகே சாரா கூட. ஓகேவா? ரொம்ப பாட்டு பாடுற மாதிரி சொல்கிறேன்னு எனக்கே இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சாரி, பேக் டு ஸ்டோரி. அப்புறம் எதில் விட்டேன்? மேலே வந்துச்சு. அவங்கவுங்க பேருக்கு அவங்கவுங்க படுத்துட்டாங்க. அவங்க நைட்டு டைம் ஸ்கிப் ஆகி நைட்டு மணி ஒரு 2 o'clock இருக்கும். அப்போ நம்ம வயனுக்கு அதாவது சுகாவோட ஒய்ஃப் பேர் வயன். ஓகேவா? வயனுக்கு திடீர்னு தெரில, அத்தனை மணிக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இருக்கானு நான் வேணால் தமிழில் இந்த வீடியோ பண்ணி போடுறீங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டிங்களா? அதேமாதிரி ஒரு கனவு வருது. கனவு கையோட டக்குன்னு ஏஞ்சி உட்காராங்க. வயன் ஏஞ்சிட்டு பார்த்து சுகர் ஏஞ்சி, வயன் என்னாச்சு? என்னாச்சு வயன்? அது இல்லை சுகா, என்னமோ ஒரு கனவு வந்துச்சு, பார்த்துட்டு பயந்துட்டேன். என்னமோ கனவு பயந்தியா வயன்? உனக்கு சீரியஸ் என்ன வயன் சொல்லிட்டு இருக்க? கனவை பார்த்து இப்படி பயப்படுறியா? இல்லை சுகா, அது கனவு மணி இல்லை, என்னமோ அதுவும் நம்ம இப்போ இருக்கிற மணி இல்லை, ஒரு மாதிரியா பல காலத்தில் ஒரு மாதிரியா போடுவாங்களே, அந்த மணி வந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ இருக்குமே இந்த அளமெல்லாம் நடந்துண்ணா. வயன் என்னடி ஆயிடுச்சு உனக்கு? ஏன்? இல்லை சுகா, எனக்கு பயமாக இருக்கு சுகா. வயன் சரி காமா ஓகே, காம் டவுன். நான் தண்ணி குடி. இப்போ எப்படி இருக்கு வயன்? ஓகேவா? ஓகே சுகா. ஆனால் அந்த வயன் படு, மணி எத்தனை மணிக்கு ஏஞ்சி என்ன கனவு வருன்னு சொல்லிட்டு இருக்க வயன்? நீ படி பேசாமல் சொன்னோன்னே வயன் அப்படியே தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் வயனால் தூங்க முடியல. ஏன்னா நம்மளுக்கே ஒரு கனவு, பயங்கரமான கனவு எப்படி நம்மளால் டக்குன்னு தூங்க முடியும், அதே மாதிரினா வயனுக்கு தூங்க முடியல. ஸோ சுகா என்ன பண்ண, சுகா வயன் தட்டி கொடுத்து, சரி தூங்க, காமாக இருக்காம ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது, காம் டவுனாக தூங்கும் போதே சொல்லிட்டு நம்ம ஜேஹப் தட்டி கொடுத்து தூங்கிக்கிறோம் வயனை. அப்படியே இந்த சைடு நம்ம மீன் கூப்பிட்டு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு சத்தம். நம்ம ஜேகேக்கு பார்த்தலாம், விசித்திரமாக ஒரு சத்தம். அதாவது யாரோ என்னமோ கூடுற மாதிரி, ஜேகே இங்கே வா, அப்படி யாரோ அவரை கூப்பிட்ற மாதிரி. அதே மாதிரினா நம்ம வீக்கோ ஜிமினுக்கோ, ஜிமினா நான் கிவி வா, இங்கே வா ஜிமினா அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு வீக்கு வீணை எங்கே மாட்டிக்கிட்டு இருக்க வீ. ஒவ்வொருத்தருக்கு ஒரே வாய்ஸ் தான், ஆனால் எப்படி சொல்ல டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. ஓகேவா? இப்போ கிவிக்கு ஜிம்மினுக்கு கிவி கூப்பிட்ற மணி, வீக்கு லூனா என்னமோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட மணி, அதுமாரி ஜேகே யாரோ ஜேகேவை கூப்பிட்ற மணி, அதாவது ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னு தெரியாத பர்சன் அவங்கள கூப்பிட்ற மணி அவங்களுக்கு ஒரு இது
உடனே நம்ம விமி குக்கு டக்குன்னு எழுந்துச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேறு ரூமில் இருக்காங்க, ஒன்றா இல்லை வேறு ரூமில் இருக்காங்க. நான் ஒன்றா சொல்கிறேன், ஏன்னா தனி சொல்ல முடியாதுல்ல, ஒன்றா சொல்கிறேன். விமி குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு எழுந்துச்சி என்னாச்சு சொல்லிட்டு வெளியே போய் செக் பண்ணுறாங்க. ஆனால் வெளியே யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜிமினும் ஜேக்கே உள்ளே போய் படுத்துடுறாங்க. சரி அங்கே நமக்கு ஏதாச்சும் பேட் ட்ரீம்ஸாக இருக்கும் சொல்லிட்டு. ஆனால் வீக் என்னமோ டவுட் ஆகி, ஏன்னா லூனா வந்து அது எப்படி சொல்கிறது, உதவி கேட்ட மணி ஒரு இதில் என்ன படிச்சில் என்ன மாற்றிக்கிட்ட மணி. ஸோ அதனால் வீக் வந்து மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கிறனால என்ன பண்ணுறேன், அங்கே பேல்கனி இருக்கும்ல, அதாவது மொட்டை மாடி பேல்கனி. ஸோ அங்கே போய் நின்றுட்டுருக்கப்ப நிலா ஃபுல் மூன், அன்றைக்கி வந்து நிலா வந்து ஃபுல் மூன் அவ்வளோ அழகாக இருக்கிறப்ப நம்ம வீ ரூமுக்கும் அந்த நான் சொன்னல ஒரு தாயத்து மணி போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் லைக் தட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து அந்த ரூம்லேருந்து ஒரு கொலடு, இங்கே வா மாட்டிக்கிட்ட வீ சொல்லிட்டு யாரும் வேகமாக தட்டுருமே அந்த கதவை. ஒன்று வீக் பார்த்துட்டு போய் வேகமாக ஓடி அந்த ரூம் போய் பார்த்தா இன்னமும் தாயத்தெலாம் போட்டு வச்சுருக்காங்க. என்ன அது இது சொல்லிட்டு மைண்டில் நினைக்கிறாரு. நினச்சிட்டு என்ன இது என்னமோ தாயத்தில் போட்டு வச்சுக்கோங்க, லூனா எங்கேயா இருக்குது, லூனா சொல்லிட்டு கதை தட்டிட்டு இருக்கா, லூனா எங்கேயா இருக்குது சொல்லிட்டு வீ நான் இங்கேனா இருக்கேன் சொல்லிட்டு லூனா கத்திட்டு இருக்கிறப்ப வீக்கு ஷோல்டரில் யாரும் ஒரு கை வைக்கிற மாதிரி இருக்குது. வீக்கு அவ்வளோ தான் மூச்சே நின்றுடுச்சு. இங்கே பாருங்க, யாருமே இல்லாத இடத்துல வந்து ஒருத்தவங்க ஷோல்டரில் கை வச்சோ எப்படி இருக்குன்றீங்க, அந்த அளவுக்கு வீக்கு அப்படி கமர் ஓகேவா யாருன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு திரும்பினா அது நம்ம லூனா. வீக் சரி ஷாக்கு. லூனா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்போ உள்ள கத்துந்து உள்ளே கிடந்தா என்ன? நாங்கள் அவன் பக்கத்தில் படுத்துருந்தேன், உனக்கு என்ன கண்ணா தெரில? நீ ஏஞ்சி போட பார்த்துல நான் ஏஞ்சி வந்தேன், நீ இங்கே போகிற சொல்லிட்டுனா நீ என்னன்னா இந்த ரூம் கிட்ட வர லூனா கத்திக்கிட்டு லூனா நானே இங்கே இருக்கேனே, அப்போ அங்கேயா இருக்கா லூனா சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு ஏன்? அது ஒன்றும் இல்லை லூனா, என்னமோ பேட் ட்ரீம் நினைக்கிறேன் விட்டுரு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ போய் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு யோசிக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு சத்தம் கேட்டுருச்சு, லூனா நம்மகிட்ட ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. நம்ம ஏஞ்சிட்டு வெளியே போய் பார்த்தோம், வெளியே யாருமே இல்லை. சரி கொஞ்ச நேரம் போய் இதில் நிற்க சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். அங்கேருந்து லூனா கத்துற சத்தம் கேட்டுச்சு அந்த ரூமில். அந்த ரூமுக்கு போய் பார்த்தா லூனா மாட்டிக்கிட்டு மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக அந்த கழுத்து போன நேரத்தில் லூனா வந்து ஷோல்டர் கை வைக்கிறாங்க. இது என்ன ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து யாருக்குமே ஒரு மாதிரி நிமிடம் தூங்கினாங்க என்னத்துல ஒரு மாதிரியே எல்லாத்துக்கும் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு மைண்டில் திங்க் பண்ணி வந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஸோ காலையில் டைம் ஸ்கிப் ஆகி காலையில் வழக்கம் போகிறேன்னா நம்ம சின்ன லியாவோ குக் பண்ணுறாங்க, கூட நம்ம சுகாவும் வயனும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 4 பேர்த்த கூட நம்ம பாய்ஸோட அம்மா பேர் வந்து சொல்லிக்கிறேன், அம்மா அப்பா பேர், கேர்ள்ஸ் அம்மா அப்பா பேரும். பாய்ஸோட அம்மா அப்பா பேர் வந்து மிஸ்டர் கிம் அண்ட் மிஸ்ஸஸ் கிம்னு வச்சுருக்கேன். கேர்ள்ஸோட வந்து மிஸ்டர் லீ மிஸ்ஸஸ் லீன்னு வச்சுருக்கேன். ஓகேவா, அவங்க வந்து அதாவது கேர்ள்ஸோட வயன்ஸோட பேரண்ட்ஸ் வந்து மிஸ்டர் லீ மிஸ்ஸஸ் லீ. ஓகேவா, பாய்ஸோட வந்து அதாவது நம்ம பிட்ஸ் பாய்ஸோட வந்து மிஸ்டர் கிம் மிஸ்ஸஸ் கிம். ஓகேவா, பேக் டு ஸ்டோரி. அவங்க மிஸ்ஸஸ் கிம்மோ மிஸ்ஸஸ் லியோ கரெக்டு அவங்க ஹெல்ப் பண்ணி குக் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் லியோ ஜாகிங் போயிருக்காங்க. இப்போலாம் ஒவ்வொருத்தராக அப்படி இறங்கி வராங்க. இறங்கி வந்துக்கிட்டு இருக்கலாம். நார்மலாக எல்லாம் பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஜேகேக்கு எல்லா கூட ஜேகே வந்து நம்ம சாரா கூட உட்காந்துருக்கிற மணி எல்லாம் உட்காந்து பேராக பேசிகிட்டு இருக்காங்க நார்மலாக. அப்படின்னா ஏஞ்சி வராரு. வர ஷாக்கில் வந்து ஜிமின் ஜேஹோப்பும் ஜிமின் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டே நடந்து வரப்போ நம்ம அடிச்சிடறாங்க. என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அவர் நைட்டில் தூங்காமல் இருக்கார். அப்படி சொல்லிட்டு கண்ணுக்குள்ள ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் முடியெலாம் ரொம்ப மெஸ்ஸியாக குளிக்காமல் பல் விளக்காமல், அதாவது
பிளாக் கலர் சட்டை போட்டு, அதாவது நைட்டி போட்டு பிளாக் கலர் போட்டு அதனால் நம்ம ஜிம்மினும் நம்ம ஜேஹப்போ வீவரை கோடத்தை பார்த்து அவருமே இடிச்சுட்டு ஐயோ பேய் 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 அண்ணா ஜின்னண்ணா ஆரம்பண்ணா சுகர் அண்ணா வீ ஜேகி நம்ம வீட்டுக்கு பேய் வந்துருச்சுடா ஓடிடா. நீங்கள் அண்ணன் சொன்னது இன்னும் உண்மைதான் நினைக்கிறேன். பேய் இன்னைக்கு ஏஞ்சி வந்துட்டு சொல்லிட்டு ஜிம்மினும் ஜேஹப்போ வந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம கிவியை பார்த்துட்டு என்னது பேய் வந்துருச்சா, தொலைஞ்சிட்டு வந்துருச்சா, என்ன இவனுங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு நம்ம நிவியை வந்து பார்த்து செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம வியோட கெட்டப் அப்படி ஒரு மாதிரியாக கண்ணெலாம் ஒரு மாதிரியாக அது ஃபோட்டோ இருந்தால் நான் கண்டிப்பாக தமிழில் போடுறேன். அப்படி ஃபோட்டோலாம் ஐம் சாரி. ஒரு மாதிரியா கண்ணெலாம் மெஸ்ஸியர் நம்ம கிவியோ அப்படி ஃப்ரீஸ் ஆகிடாங்க. ஆரம்பன்னு பார்த்துட்டு உனக்கு கோலம் இது சொல்லி கேட்குறேன். நம்ம ஜிம்மின் கத்தனுக்கும் ஜேஹப் கத்தனுக்கும் வந்து ஜின்னோ சுகாவோ அடுப்பில் எல்லாத்தையும் கீழே போட்டு என்னாச்சு ஏதோ வச்சு சுட்டு ஓடி அந்த பார்த்தோம். நம்ம வீக் இந்த கோலம் நம்ம ஜேஹப்போ ஜிம்மினோ வந்து கட்டி பிடிச்சிட்டு அக் பண்ணிட்டு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே அதை பார்த்துட்டு அட லூசா அண்ணா, அது நம்ம வி அண்ணாண்ணா. என்னது வீயா? டே ஜேகே உனக்கு என்ன கண்ணு என்ன கூடடா கப்பாடா, அது நம்ம வீயில் போய்ட்டு அவன் கண்ணு என்னமோ சுற்றி பேய் காட்டு மாதிரி இருக்குடா. அவன் தலைமுடிப்பார், அவன் போட்டிருக்க சட்டி வைப்பார். நான் எங்கே காலையிலே பேய் ஏஞ்சி ஓடியாந்துச்சு நினைக்கிறேன். அது ரூமில் என்னமோ விட்டு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கதை இருக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஜேகே ஆரம் என்ன பண்ண நங்குன்னு இப்போ ஜேஹோ முன்னாடி ஜிம்மின் மட்டும் நங்குன்னு ஒரு கொட்டிட்டு கண்ணை திறந்து பாருங்கள் நம்ம வீணா அது. ஸோ சொன்னோன்னே நம்ம ஜேகே என்ன பண்ணுற வி இங்கே வா ஏன் என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சு உட்கார சுற்றி நின்று நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜேஹப்போ ஜிமினா பண்ண அடுப்பில் வந்து மிஸ்ஸஸ் கிம்மும் மிஸ்ஸஸ் லியோ என்னாச்சு ஏதாச்சும் அடுப்பில் அடிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம வீக்கு இந்த நிலைமை. உடனே மிஸ்ஸஸ் கிம் வந்து வி என்னாச்சு ஏன் உனக்கு இது என்னாச்சு வி ஏன் தூங்கலையே என்ன நைட் ஃபுல்லாக? அம்மா எனக்கு ஒரு நம்ம எடுத்து கொடுக்குற நான் கேட்ட கேள்விக்கும்போது பேசுகிறேன். அம்மா நீம்போது எடுத்துருவோம் நான் சொல்லிட்டு நம்ம சொல்கிறேன் அவங்க அம்மா கிட்டே, அதாவது மிஸ்ஸஸ் கிம் கிட்டே. ஸோ மிஸ்ஸஸ் கிம்மும் சரி இது அப்படி காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு போகிறா. உடனே நம்ம ஜேகே நம்ம சுகர் நம்ம ஜின்னு நம்ம சுற்றியாக உட்காந்துருப்பாங்களே நம்ம ஜேஹப்போ நம்ம ஜிம்மின்னு கிட்டத்துட்டு 2 அட் அ டைமில் கேட்குறாங்க. வி இது நீயா இல்லை உடம்புல வச்சு பேய் வந்துருச்சா? ஏன்டா இப்படி இருக்கு மச்சாக்கு என்ன ஆச்சு சோல்மெண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் வந்து எப்படி சொல்கிறது ஃபேக் ட்ரை பண்ணுறாரு. உடனே நம்ம பார்த்துட்டு அடைச்சி பயம் மூட ஒன்றும் ஆகலை எனக்கு. நேற்று ஒரு இதை பார்த்துட்டேன் நான் சொல்லிட்டு நேற்று நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறா. நம்ம ஜேகேவை பார்த்துட்டு வி அண்ணா ஹயம் உங்களுக்கும் இந்தமாரி நடந்துச்சு ஹயம் எனக்கும் நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அதாவது யாருன்னு தெரியாத ஒரு கேர்ள் வந்து என்னை கூப்பிட்ட மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு ஹயம் யாருன்னு தெரில. ஆனால் வந்து ஜேகே அப்படி கூப்பிட்டமே ஒரு சத்தம் கேட்டுச்சு ஹயம். ஜேகே உங்கள் இனப்பத்துக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சாடா? எனக்கோ கேட்டுச்சுடா. நம்ம கிவி இருக்கால அவன் நீ கூப்பிட்ட மாதிரியே சத்தம் கேட்டுச்சுடா. ஆனால் திரும்பி பார்த்தா அவன் பாட்டுக்கு தூங்குறாடா சொல்லிட்டு நம்ம ஜெமீன் வந்து அல்வா இருக்கோலையே சொல்கிறாடா. உடனே நம்ம ஜின்னும் நம்ம சுகா பார்த்துட்டு என்ன இது நம்ம வாயனுக்கும் டேத் அந்த மாதிரி காரணம்னா வந்துச்சுன்னு சொன்னால் இவளுங்களும் இந்த மாதிரி சொல்கிறேனுங்க சரி இல்லையே. என்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு போது இந்த வீடை வைக்கணும். அட அம்மா என்னப்பா மிஸ்ஸஸ் கிம் வந்து ஓடி வராங்களா. மிஸ்ஸஸ் லீ பார்த்து என்னாச்சு சுகா அட அம்மா இது இந்த அரண்மனை வைக்கிறதுக்கு நீங்கள் ஆள் பேச சொன்னீங்க. நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 நாள் ஆகுது. ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்ல, அவங்கள பற்றி ஓடிட்டு சொல்ல. ஓ ஒன்றுமே சொல்லியா அவங்கக்கிட்ட? சாரிப்பா. 2 பேர் இன்றைக்கி வருவாங்க. அவங்க 2 பேரும் வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக வந்து இது அரண்மனையை வாங்க போக சொன்னாங்க. அவங்களுக்கும் நம்மள மணி
அண்ணன் தங்கச்சியில் சேர்த்து மொத்தம் 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்க 4 பிள்ளைங்களுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்க சொன்னாங்கப்பா. சரிம்மா, அதாவது இப்போ சுகர் கேட்குறது. சரிம்மா, அவங்களுக்கு அவங்க குடும்பத்தில் அவங்க வச்சுக்கிட்டோம். அவங்களோட பேர் என்னது? அதுக்கு மிஸ்ஸஸ் லீ சொல்கிறாங்க. மிஸ்டர் மூன் அண்ட் மிஸ்ஸஸ் மூன் அவங்க பேர். அவங்க பசங்க பேர் வந்து ஜாக்சன், காய், லீசா, ரோஸ். அவங்க ஜாக்சனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, காய் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, லீசாவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ரோஸ்க்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம ஜாக்சனும் லீசாவும் மேரிட். அவங்களோட மேரிட் கப்பல். அதாவது லீசா வந்து ஜாக்சன் வந்து ஜென்னின்னு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. லீசா வந்து சாய் அன்வோ அவர்னு ஒருத்தவர். இவ்வளோ தான் அப்போ அவங்க அவங்க வந்து எப்போ வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கேட்குறாரு. உடனே நம்ம மிஸ்ஸஸ் கிம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவா ஜின், அவங்க வந்து சூன் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் டேட் வந்து அவங்க அப்பாட்ட சொன்னாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே வெளியில் சாரி மிஸ், பின்னால் நினச்சா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் என்னை மன்னிச்சிக்கோங்க. பிகாஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் பப்பி வளர்க்குறோம். ஸோ அந்த பப்பி வந்து யாராச்சும் வந்தால் கூட ஒயிங் குறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் ரியலி சாரி. கெட் பேக் டு ஸ்டோரி. இப்போ இல்லாமல் இப்போ நான் எதில் விட்டேன், பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். என்ன என் பேரில் அடிப்படுது, எங்கள் பேரில் அடிப்படுது சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். எல்லாம் பின்னா திரும்பி பார்த்தா நம்ம மிஸ்டர் கிம்மோ மிஸ்டர் லீயோனா வராங்க. ஜாகிங்லாம் போயிட்டு முடிச்சுட்டு வராங்களா. உடனே சுகா பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அந்த மிஸ்டர் மூணும் மிஸ்ஸஸ் மூணும் அவங்க பிள்ளைங்களும் எப்போ வராங்க, அவங்க சன் அண்ட் டாட்டர் இல்லை அவங்களாம் எப்போ வராங்க அப்படின்னு கேட்குறேன். அவங்களா? ஐயோ ஆமாம் கிம், ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். அவங்க வந்து இன்றைக்கி ஈவினிங் 3 o'clock இல்லை 4 o'clock மேலே வர சொன்னாங்க. சொல்ல மறந்துட்டேன். என்னது சொல்லிட்டு நம்ம மிஸ்ஸஸ் லீயோ மிஸ்ஸஸ் கீமோ அங்கேயும் ஒரு கற்று. என்னது 4:30 மணிக்கு வராங்க, ஆனால் நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க எங்ககிட்ட இந்தமாரி மிஸ்ஸஸ் மிஸ்டர் வராங்க சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க வராங்க சொல்லிட்டு. அவங்க 5 ரூம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம் தெரியுமா அவங்க பிள்ளைங்களுக்குன்னே. அவங்க டாட்டர் லோன்ஸ்லாம் வராங்க, இல்லை அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃப் வராங்க. என்னது ஒய்ஃப் வராங்க, கேர்ள் ஃப்ரெண்டில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. அது காய் ஜீசு ரோஸ் சோஜின்லாம் வராங்களா கேட்குறாங்களா. ஐயோ ஆமாம் எல்லாம் வராங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இருந்ததில்ல. பிள்ளைங்க என்னமோ சொல்லுவீங்க, என் பையனை என்னமோ சொல்லுவீங்க. ஜேகேயை பார்த்து, என்ன ஜேகே பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறேன், இந்த மாதிரியே பொறுப்பு இல்லாமல் நடந்துப்பேன் அது சொல்லுவீங்க என் பையனை பார்த்து. அதானே சொல்லிட்டு மிஸ்ஸஸ் கிமோ மிஸ்டர் கிமோ நல்லா கிளிக்கு நம்ம பாய்ஸை கிளிக்கிறாங்க, அதாவது பாய்ஸோட அப்பாவை. ஸோ அதில் பிரச்சனை முடிஞ்சு டைம் ஸ்கிப் ஆகி 3 o'clock இருக்கும். எல்லாம் உட்காந்துட்டு நார்மலாக அவங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ நம்ம சுகாக்கும் நம்ம வயனுக்கு என்ன வேலை, நம்ம சுகா என்ன செய்கிறாரோ அதே நான் வயன் செய்வாங்க. நம்ம ஜேஹோப் வந்து டிவியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு, வா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் சொல்லிட்டு. நம்ம வழக்கம் போட மீனா கையில் திட்டுனா வாங்கிட்டு இருக்காரு, என்னமோ ஜாமான் உடைச்சிட்டாங்க சொல்லிட்டு. நம்ம ஜின்னோ நம்ம லியாவோ நைட் என்ன சமைக்க சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம்மினோ நம்ம கிவியோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொமான்ஸ் கப்பல். அவங்களாம் வந்து அதாவது பண்ணிட்டு இருக்கிறது ஹக் பண்ணியிருக்கலாங்களா பண்ணிட்டு இருக்காங்க. ஐம் குட் கேர்ள் ஓகேவா. நான் இந்த மினி ஹாட் ஸ்டார்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பேன் ஓகேவா. கம்மியாக இருக்கும் அதில் இந்த எஃப்எஃப்ல ஓகேவா. ஒன் ஷாட் பார்க்கலாம். நான் பாருங்கள் உட்காந்து ஸ்டோரி சொல்லாமல் நம்ம கதையை பேசிகிட்டு இருக்கேன். கீ பேக் டு ஸ்டோரி. வியோ லூனா வந்து ஸ்ட்ராபெரிஸ் எங்கே போய் நடலாம், ஏன்னா வீக் ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வியோ லூனாவும் அதே டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜேகேவோ நம்ம சாராவோ சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க, என்னமோ சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க 2 பேரும் மூஞ்சி அடிச்சுக்கிட்டு. அப்படியே முன்னுக்கு வெளியே பார்த்தா ஒரு பிம் ஒரு ஓன அடிக்கிறது கேட்குது. யாருன்னு எல்லாம் வெளியே வந்து பார்க்குறாங்க. வெளியே வந்து பார்த்து நம்ம மிஸ்டர் மிஸ்ஸஸ் அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க, அதாவது ஜாக்சன், ஜெனி, காய், ஜீசு, லீசா, சாய் அண்ட் அன்வு, ரோஸ் அண்ட் சோஜின், அவங்க ஒய்ஃபும் கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஓகேவா அவங்க கூட வந்துட்டாங்க. வந்து என்கிட்ட வந்து நம்ம மிஸ்ஸஸ் கிம்மோ மிஸ்டர் கிம்மோ மிஸ்ஸஸ் லியோ மிஸ்ஸஸ் லிம்
மிஸ்டர் லியோ, மிஸ்ஸஸ் லியோ 4 பேரண்ட்ஸும் போய் வெல்கம் பண்ணுறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. வந்து மிஸ்ஸஸ் கீமும் உள்ள நுழைஞ்சிடாங்க. இந்த ஜாக்சன், ஜென்னி, காய், ஜிசோ, லீசா அண்ட் ரோஸ், சோஜின் இவங்க உள்ளே வரதுக்கு முன்னே என்னமோ சுற்றிக்கிட்டு என்னமோ மாதிரியே விசித்திரமாக என்னமோ இது இருக்கு பண்ணி எட்டி அப்படி பார்க்குறாங்க. என்ன செய்யறா சொல்லிட்டு உடனே நம்ம அங்கேயே ஒரு குரல், டேய் ஜாக்ஸா சொல்லிட்டு, அடே டேய் ஜிமினா சொல்லிட்டு, டேய் மச்சான் சொல்லிட்டு 2 பேரும் அப்படி சொல்லி தாவிக்கிட்டு போய் ஹேக் பண்ணுவாங்கல்ல. டே மச்சான், எப்படிடா எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, லூஸ் பையா குட்டை பையா எங்கடா போனேன், எத்தனை நாள் உனக்கு கான்டாக்ட் கூட எனக்கு காட்டிக்கலடா. ஏய் ஜாக்ஸா, குட்டை பையன் சொன்ன நடுமணி நச்சுன்னு கொட்டுவேன். சரி அதெல்லாம் கூப்பிடு தானே, என்ன பண்ணுற இங்கே என்ன பண்ணுற? நீனா வந்து எங்கள் அரமீனை வாங்க வந்துக்கியா? ஓகே ஜெக்ஸா கங்னஸ்டா, எப்பயாச்சும் இந்த அரமீனை வாங்கிட்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்துரு, நாங்கள் கொரியாவுக்கு பறந்துடுவோம். எங்களால் முடியலடா இந்த அரமீனை வச்சுக்கிட்டு, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குடா. அப்படி என்னாச்சு மச்சான்? அதெல்லாம் லாங் ஸ்டோரி மச்சான் சொல்கிறப்ப நம்ம நடுமலை அப்படி நச்சுன்னு நம்ம ஜிமின் கூட்டிகிட்டு, டேய் ஜிமின் இங்கே தானே அவனுக்கு வெட்டி போச்சு, போய் பொண்டாட்டிக்கிற போய் யூஸ் போட, அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அதையும் கண்டினியூ பண்ணு. ஜிமினா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? டேய் ஜாக்ஸா, உனக்கே மேரேஜ், நீ என்னை கூப்பிடல, நீ என்னை கூப்பிடல. சரி விடு நம்மகிட்ட பற்றி விட்டேங்கில்ல, நம்ம என்ன பண்ணுறது, விடு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. அப்படியே நம்மளால் ஃபேமிலியாக கலந்து பேசி எப்போ வந்து இது வைக்கலாம் அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி பேக் டு நைட் எல்லாம் அப்படி டின்னர் சாப்பிட்டு எல்லாம் உட்காந்துட்டு, சரி நம்மளாம் ஹாரர் படம் பார்க்கல சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாரா. அதுக்கு நம்ம லீசா வந்து, டே அண்ணா உனக்கு வாய் சும்மா இருக்க முடியாதா சொல்லிட்டு கேட்குறாரா. ஏன் டி அப்படி கேட்குற? இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏன்னு தெரியல சொல்லிட்டு சொல்கிறார. உடனே நம்ம இன்னும் வந்து, ஏன் லீசா உனக்கு அவ்வளோ பயமாக தான் என் கையை பிடிச்சிக்கோ அப்படி சொல்கிறாரா. ஆசைதான் போங்க சொல்லிட்டு நம்ம லீசா அதாவது தள்ளி விடாங்களா செல்லமாக, ஓகேவா. இனி நம்ம மெம்பர்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், அதாவது நம்ம ஹீரோயின்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சரி பார்க்கலாமே. ஆனால் நிவி என்ன சொன்னாங்க, ஆனால் இங்கே ஒருத்தருக்கு பேய் படம் தானே பயம்னு சொல்லிட்டு நம்ம சைக்கிளுக்கு போய் பார்க்குறாங்களா. ஏய் நிவி, நீ என்ன சொல்ல தெரியும், நான்லாம் எப்பெல்லாம் பயப்பட மாட்டாங்களாம், தைரியமாக பார்ப்போம் சொல்லிட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மூவியை. பேரண்ட்ஸ் எல்லாமே போய் டைடாக்ஸ் வச்சு ஸ்லீப் பண்ணி போய் படுக்கிறதுக்கு போயிட்டாங்க. இந்த ஜஸ்ட் கப்பிள் சுனி தான் உட்காந்துருக்காங்க. அப்படியே படம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப ஹால் பண்ணால் அப்படியே ஒரு படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப எல்லாத்துக்கும் என்னமோ ஒரு ஃபீல் ஆகுது, யாரோ நம்மளை ஒரு மாதிரியாக குறுன்னு பார்த்தா நம்மளுக்கு எப்படி ஒரு ஃபீல் ஆகும், நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது. எல்லாம் என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கு சொல்லிட்டுலாம் இப்படி பார்ப்பா, அங்கெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் என்னமோ ஒரு மாதிரியாக சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு மாதிரியா க்ரீப்பியாக ஒரு மாதிரியே என்னமோ சிரிக்கிற சத்தம், இப்படி பயம் கொடுத்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. நம்ம நம்ம ஜிமின் என்ன பண்ணுவேன்னா, சரி சொல்லிட்டு இப்படி அவர் வந்து சோஃபானா சோஃபா இருக்கும்ல அந்த சைட்டுக்கு உட்காந்துனா தமிழில் போடுற பார்த்துக்கோங்க, சைட்டுக்கு கடைசி வந்து நம்ம ஜிம்மினும் கிவியும் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஜிம்மினும் கிவியும் உட்காந்துருக்கலாம். அப்போ ஜிம்மின் சரி கழுத்தெல்லாம் வலிக்கு செஞ்சுட்டு இருக்கலாம். அப்போ தூரத்துலேருந்து எனக்கே பயமாக இருக்கலாம், முண்டியாக உட்காந்துருக்கலாம், பயமாக இருக்க பண்ணது. இப்போ ஓகே கூலர் பண்ணி பயப்படக்கூடாது, ஓகேவா. தூரத்துலேருந்து யாரோ அப்படியே பிளாக்காக கண்ணு 2 அப்படின்னு இல்லை அந்த உருவத்தை பற்றி. ஸோ அந்த மணி அப்படி எழிஞ்ச ஒரு பக்கி அவ்வளோ கொடுமா மாதிரியா சிரிக்க வர மாட்டேங்குதா, ஹீன்னு சிரிக்குதா. ஜிம்மினுக்கு அவ்வளோதான் பிடிச்சா கிவி கை அப்படி கிராஸாக கிவி வந்து, ஜிம்மின் என்னடா பண்ணுற, கை வலிக்குதுடா எனக்கு, என்னது கிவியா நீ சொல்லடா, கிவி நான் சொல்கிறப்ப டக்கு
டக்குன்னு திரும்பி ஓகேவா பார்க்காத சொல்லிட்டு 1 2 3 திரும்பி பாரு கிவி என் பக்கத்தில். கிவிக்கு அவ்வளோதான் மூச்சு நின்றுச்சு. ஏன்னா அந்த ஒரு ஒன்றும் கிட்ட, அதாவது நம்ம ஜிமினுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ஜிமினுக்கும் கிவிக்கும் கத்தனா நம்ம பைத்தியக்காரன் நம்மளன்னா தெரியாதா, உண்மை சொன்ன நம்மளா பைத்தியக்காரங்க ஆயிடுவாங்க சொல்லிட்டு ஸோ கத்து கொடு. ஜிமின் நீயும் தெரியுமா இருக்கணும், நானும் தெரியுமா இருக்கணும், ஓகேவா? அப்படியே திரும்பிடு சொல்லிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துருவாங்க ஜிமினோ கிவியோ. ஆனால் அந்த உரு வந்து அப்படியே ஜிமினியோ கிவியோ அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கப்பா. ஜிமினுக்கும் கிவிக்கும் அப்படியே தூத்து ஜிமினுக்கும் கிவிக்கும் பக்கத்தில் வந்து நம்ம வி அண்ட் லூனானா உட்காந்துருப்பாங்க. முதல் லூனா உட்காட்டா லூனா பார்ப்பாங்க, என்ன ஆச்சு கிவியா உனக்கு சொல்லிட்டு. லூனா இப்படி திரும்ப ஜிமி சைட்டு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. ஜிமி பார்க்கலாம், அப்போ அங்கே ஒன்றுமே இல்லையா. என்னது லூனா, என்ன கிவி என்னாச்சியா லூனா, அவனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படி சொல்லிட்டு கிவி திரும்பி பார்க்க. அங்கே ஒன்றும் அது நின்றுக்கிட்டா இருக்குமா. அவங்க வந்து அப்படியே முறைச்சி பார்க்குவான். அப்படியே கொஞ்சம் அப்படியே முறைச்சி பார்க்கணும். நம்ம இப்படி கொண்டுறீங்க கிட்ட வந்து முறைச்சி பார்த்தா அதே ரியாக்ஷனாக அப்படி இருக்குமா. ஒன்றும் இல்லை லூனா, அந்த பேப்பரை பார்த்துட்டா கொஞ்சம் பயத்துட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம கிவி வந்து மறைச்சிடுவாங்களா. ஜிமின் கை பிடிச்சிட்டு லூனா என்ன சொன்னா, ஜிமி லூனா கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலடா, நம்ம கண்ணுக்கு தெரியுமா எனக்கு சொல்லிட்டு நம்ம கிவியோ ஜிமின்னு அப்படி அமைதியாக பேசிப்பாங்களா. நம்ம ஜேஹோப்க்கு யாரும் என்னமோ ஷோல்டரில் என்னமோ கை வைக்கிற மாதிரி இருக்குமா. ஜேஹோப் ஸ்டைல் வந்து நம்ம நிவினான்னு சொல்லிட்டு நிவி இப்போ கை வைக்க மாதிரி இருக்குமா. சொல்லிட்டு நிவி அப்படி நம்ம ஜேஹோப்னால அப்படியே கை அப்படியே தடுவாங்கள்ல, அதே மாதிரி தடி ஓட்டிக்கிட்டு இருப்பாரா சொல்லிட்டு அப்படியே அவர் தடி ஓட்டிக்கிட்டே இருப்பாரா. இப்போ நம்ம பி சைடு போயிடலாம். இல்லை ஜேகே சைட்டு. ஜேகே வந்து நடுவு சென்டரில் உட்காந்துருப்பாரு. சென்டரில் உட்காந்துருக்கப்ப ஜேகே பக்கத்துலனா சாரா உட்காந்துருப்பா. சாரா பாட்டு பார்த்துட்டு இருக்கா. ஜேகேக்கு என்னமோ மாதிரியாக ஃபீல் ஆகும், கால் இடி ஆகணுன்ற மாதிரி, அதாவது கால் யாரும் இடிக்கிற மாதிரி அப்படி சொல்கிற மாதிரி ஜேகே நினச்சி போயிடு. ஓகே நம்ம பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான் திரும்பி பார்த்து சாரா வந்து ஜேகே பார்த்து அது மாதிரி சிரிச்சுட்டு இருப்பாளா. ஜேகே நினச்சிப்போ ஓகேடா சாரா நம்ம மூடுக்கு ஃபார்முக்கு வந்துட்டான், நமக்கு நைட்டு குஜாடா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. சாரி கைஸ், நான் கீழே போட்டுக்கிட்டே இருக்கேன். ஐ மீன்ஸ் அதில் அப்போ பேக் டு ஸ்டோரி நம்ம நினைப்பாரா. ஐயோ இன்னைக்கு நைட் நம்மளுக்கு செம்ம ஒரு சரி எடுக்கலோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாரா. நம்ம அப்படியே மூவியும் முடிச்சு போதும் சொல்லிட்டு நம்ம ஜிமினும் கிவியும் எடுத்தாங்க ஒரு ஓட்டம். யாருக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்ல, டக்குன்னு ரொம்ப போய் கசித்துட்டு அம்மாடியோ கிவி அந்த தின்னு ஏடிடி விளக்கம் ஏடிடி ஷூ ஏடிடி சிறைப்படுத்தி சொல்லிட்டு எல்லாத்தையும் அது அந்த காட்சி நம்படத்தில் எல்லாம் சுற்றி போடுவாங்க. அதேமாதிரி சுற்றி போட்டு கிவியோ ஜிமினோ படுத்துடுவாங்களா. நம்ம ஜேஹோப் கேட்பலாம். ஜேஹோப் சைடு வந்து ஜேஹோப் கேட்பா, நிவி சொல்லி ஜேஹோ இல்லை ஆசையாக ஷோல்டர்லாம் கை விட்டு மாதிரியாக சாஃப்டாக செஞ்சீங்க. நானா எப்போ ஜேஹோப் நான் போட்டேன்? இப்போ நீ போட்டுனா இருக்க நிவி, இது நான் போட்டிருக்கிறேன் சொல்லிட்டு நிவி 2 கை எடுத்து பார்ப்பாங்களா. ஆனால் ஜேஹோப் ஷோல்டர் மேலே இன்னும் கை வைக்குமோ. ஜேஹோப் வந்து நிவி அப்போ ஷோல்டரில் பாரு யார் சொல்லிட்டு ஜேஹோ அப்படியே இங்கே கட்டு. நம்ம ஜேகே சைடு போயிடலாம். ஜேகே சைடு என்ன நடக்கும்னா யாரோ வந்து காலை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு சாரா என்ன பண்ணுவார்னா ஜேகே படம் முடிஞ்சக்கோ தூக்குவாரா. சாரா ஒரே ஒன்று வைப்பாரா ஜேகேக்கு. ஏன் நீ அடித்தேன் பின்ன என்ன ஜேகே என்ன வந்து தூக்குற ஆள் இல்லை இருக்காங்க என்ன நீனாலும் எனக்கு வந்து காலெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னமோ ஒரு மூடுக்கு ஃபார்ம் ஆகிட்டு சொல்லிட்டு ஆசையாக வந்து தூக்கணும். அதுக்கு எப்படி அணிஞ்சிட்டு சாரா நீ என்னது நான் வந்து உன்னைய சொன்னேண்ணா
பைத்தியமா ஜேகே, பைத்தியமா? இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் வந்து உனக்கு சொல்கிறேன், நான் மண்டியில் மூளை இருக்கா ஜேகே உனக்கு? சாரி கைஸ், இது ஜஸ்ட் ஸ்டோரி. டென்ஷன் கமெண்ட் பாக்ஸில் வந்து கருவி கை ஊற்றிடாதீங்க. நீங்கள் நான் என்ன சார் ஓகேவா? ஸோ இப்போ சொல்லுவாங்க, என்னது நீ சொல்லலையா? ஆனால் அந்த காலம் சொன்னாங்க சாரா. அதெல்லாம் ஒன்றும் இங்கே நேரிக்க விடுவேன். சாம படிக்கிற ஜெயிக்க வேலையில் உனக்கு வேலையில் சொல்லிட்டு நம்ம சாரை கோச்சிக்கிட்டு போவாங்களா? ஐயோ எங்கள் வீட்டில் நடக்கிறது ஒன்றுமே சரியில்லை. முதலனா யாரும் வந்து ஜேகே கூப்பிட்டாங்க. எவனா யாரும் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போதோ எம்மா முடியலடா சாமி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேஹப் சைட்டு நம்ம இதில் விட்டோம். ஜேஹப்புக்கு கை டிவி பார்த்துட்டு ஆடிச்சு. அங்கே பார் யாரும் போது கை வச்சுருக்கா சொல்லிட்டு பார்த்தா சுகா அப்படியே தூங்கி விழுந்துட்டு கை வச்சுட்டாரு திறப்ப. அது நம்ம ஜேஹப் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிவிலாம் வச்சுக்கா சொல்லிட்டு அங்கே ஒரு கூத்து நடந்துகிட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், இதோட இந்த ஸ்டோரி நான் எண்ட் பண்ணிக்கிறேன். போகன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டோரி வந்து நான் போக இன்ட்ரெஸ்ட்டாக கூப்பிட்டு போவேன். ஓகேவா? அதுவும் அந்த சென்ட்ரல் மீடியம் கிளாஸ் ஸ்டோரி வந்துச்சுன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அப்போ நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஸ்டோரி மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கேன். என் அக்கா கை வந்து ஒன்றும் நான் மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஒன்றும் போட்டு முடிக்கல. அவள் பாதியான வச்சுருக்கான். இந்த ஃபேமிலி பாண்டிங்கு இன்றைக்கி தான் முடிச்சா டக்குன்னு ரெக்கார்ட் போட்டேன். இந்த ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? Bye guys, saranggi, love you all.